ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்எஸ்பி கார்னர். இன்றைக்கி நம்ம நெல்லிக்காயை பற்றின ஒரு தகவல் தான் பார்க்க போகிறோம். அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் வந்து எல்லாருமே என்ன செய்வோம், இந்த மாதிரி பெரிய நெல்லிக்காயோ சின்ன நெல்லிக்காயோ வாங்கினா அப்படியே நம்ம வாஷ் பண்ணாமல் அப்படியே கடிச்சு சாப்பிடுவோம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை மட்டும் நீங்கள் பாருங்கள். அதனால் நெல்லிக்காயை வந்து நீங்கள் எப்போவுமே வாங்கும்போது, இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் வாங்கும்போது நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன ஓட்டை கூட இருக்காது. நல்லா சூப்பராக தான் இருக்குது இந்த நெல்லிக்காய், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த நெல்லிக்காயை பார்த்துருப்பீங்க. இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்களா, அதில் எவ்வளோ புழு இருக்குதுன்னு, அந்த கொட்டைக்குலேருந்து ஓட்டை இருக்குது, அதில் எவ்வளோ பெரிய புழுலாம் உள்ளே இருக்குதுன்னு பாருங்கள். இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா, பார்க்காமே கவனிக்காமே நம்ம நெல்லிக்காயை அப்படியே கடிச்சு சாப்பிடுவோம். ஆனால் பார்த்துட்டு இனிமேல் கவனமாக நெல்லிக்காய் எப்போ வாங்கினாலுமே கட் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. இதில் வந்து உங்கள் தகவலுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். நல்லது, குழந்தைகளுக்குலாம் நம்ம கொடுக்கும்போது அந்த புழு வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா பெரிய ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். ஸோ கேர்ஃபுல்லாக நெல்லிக்காய் அடுத்து வாங்கினீங்கன்னா கேர்ஃபுல்லாக சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய் பாய். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.